Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் maansatti, which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes தான் டைம் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக 1 kg அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது நல்லா பெருசாக இருந்தது காலிஃப்ளவர், ஸோ 1 kg அளவுக்கு இருந்துச்சு. இதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு ஆல்ரெடி தண்ணி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த தண்ணியில் நம்ம ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் காலிஃப்ளவரில் அந்த சால்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் வந்துட்டு நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள், நான் எல்லா காலிஃப்ளவரும் சேர்த்துட்டேன். இது ஒரு 2 to 3 minutes நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஒரு 2 to 3 minutes வேக வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் வந்துட்டு 2 minutesஸாக நல்லா வெந்துட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் நம்ம இது தண்ணியிலேருந்து எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். நம்ம காலிஃப்ளவர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ணக்குள்ள ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, ஈஸியாக வெந்துடும். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்குள்ள ரொம்ப நேரம் காலிஃப்ளவர் வந்துட்டு வேக வச்சோன்னா தீஞ்சிடும், அப்புறம் சாப்பிடக்குள்ள நல்லா இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 cup அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன் ஒரு மிக்சிங் பவுலில். அது கூடவே 1 teaspoon அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூடவே நான் 1 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 teaspoon ஜீரா பவுடர், 1 teaspoon அளவுக்கு சிக்கன் மசாலா. உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1.5 teaspoon அளவுக்கு நான் கபாப் பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கடையில் கிடைக்கும், இந்த 10 rupee பேக் கிடைக்கும்ல, அது ஒரு பேக் போட்டுக்கோங்க. அண்ட் நான் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நம்ம ரெடிமேட் கபாப் மசாலா யூஸ் பண்ணியிருக்கிறதால அதில் லைட்டாக உப்பு இருக்கும். ஸோ உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண புதினா, கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், 2 பச்சை மிளகா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 teaspoon அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அண்ட் 1/2 lime ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஒரு தடவை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம சுட போகிற அந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக வராது. பாருங்கள், நான் மசாலா எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மசாலா வந்துட்டு இவ்வளோ திக்காக இருந்தால் தான் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் வந்துட்டு இதுலேயே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே சோஃபார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ஸ்நாக் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், மசாலாவில் வேக வச்ச காலிஃப்ளவர் போட்டு நல்லா நான் இந்த மாதிரி ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 5 to 10 minutes நல்லா ஊறினா தான் சுட்டதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரில் உப்பு காரம் எல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம காலிஃப்ளவர் வந்துட்டு மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு 10 to 15 minutes நல்லா ஊறிருக்கு. நான் எண்ணெய் கூட ஆல்ரெடி வச்சுட்டேன், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆக விட்டுறாதீங்க, ஏன்னா தீஞ்சிடும். மீடியம் ஹீட்டில் இந்த காலிஃப்ளவர் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர் வந்துட்டு ஃபுல்லாக போட்டுட்டேன். இது போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. போட்டதுக்கப்புறமா ஆயிலில் ஒரு 2 minutes நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம்.
நம்ம போட்ட காலிஃப்ளவர் எல்லாமே 2 மினிட்ஸாக நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு வாட்டி போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுற அந்த யுட்டென்சிலில் ஒட்டிடும், அதுக்கப்புறமா கரெக்டாக வராது. ஸோ போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்டில். நம்ம போட்ட காலிஃப்ளவர் எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். அண்ட் எல்லா காலிஃப்ளவரும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிக்கன் எல்லாம் சாப்பிட மூடு இல்லைனா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.